வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம உடம்புக்குள்ளே அற்புதமான சக்திகளை உண்டு பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்மளை நோக்கி ஈர்க்கிறதுக்கான ஒரு சூப்பரான பயிற்சி. இது பிரம்ம வசிய பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி இந்த வீடியோவை அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு நைட்டு தூங்கினீங்கன்னா சில நாட்கள்லேயே உங்கள் வாழ்க்கையில் நல்ல அற்புதமான விஷயங்கள், நல்ல அதிர்ஷ்டம்லாம் சேர ஆரம்பிக்கும். இப்போ இந்த பயிற்சிக்கு நம்ம போகலாம். நம்ம எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த உடம்பு ஃபுல்லாக இருக்கிறத தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உடம்புக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு விதமான செல்கள் இருக்கும். எல்லா செல்களும் ஒவ்வொரு உயிர் மாதிரி தான். அந்த எல்லா செல்களும் நம்மளோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இயங்குச்சுன்னா தான் நம்மளால் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம உடம்புல இருக்கிற பாதி செல்கள் நெகட்டிவாக இயங்க ஆரம்பிச்சதுன்னா நம்மளால் வெளியிலேருந்து வர விஷயங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? உதாரணத்துக்கு சொன்னால் தமிழ்நாடுன்னு சொன்னோன்னா, தமிழ்நாடுன்னா ஒரு மனிதர் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி மக்கள் சேர்ந்த இதைத்தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த 10 கோடி மக்களில் நிறைய பெரும்பாலான ஆளுங்க நல்லா சந்தோஷமாக நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாரிச்சானா தமிழ்நாடு டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதில் மேக்ஸிமம் 90% யாரும் வேலை செய்யாமல் இருந்தாங்கன்னா என்னாகும்? தமிழ்நாடு மோசமான மாநிலமாக, பின்தங்கிய மாநிலமாக மாறும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் உள்ளே ஊட்டணும். ஒவ்வொரு செல்களுமே குவாலிட்டியாக இயங்க ஆரம்பிச்சதுனா, பாசிட்டிவாக இயங்க ஆரம்பிச்சதுனால தான் நம்மளால் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேங்க? அதுக்கான பயிற்சி தான் இது. ரொம்ப பெருசான இது, லென்த்தியாக இருக்கும். இது நீங்கள் இதை போட்டுட்டு நீங்களே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள், இல்லாட்டி நான் சொல்கிறது அப்படியே ப்ளே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகேங்களா? இதை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப சுலபமான பயிற்சி தான். நீங்கள் எந்த மெனக்கெடுதலும் இல்லை. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளும் முடிச்சுக்கோங்க. இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடணும். படுத்துக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு இது. ஓகேங்களா? இப்போ நல்லா அமைதியாக படுத்துக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து படுங்க. சாப்பிட்டது கூட படுக்காதீங்க. படுத்ததுக்கப்புறம் உங்கள் உடம்புல அப்படியே தளர்த்திக்கோங்க. உடம்பு அப்படியே நெருக்கமாக வச்சுக்காதுங்க. கால்களை இப்படி சேர்த்து வச்சுக்காதீங்க. கைகளை உடம்போட ஒட்டி வைக்காதீங்க. கொஞ்சம் கேப், ஒரு 6 இன்ச்சு 3 இன்ச்சு கேப் விட்டு உடம்பை தள்ளி வச்சு ரிலாக்ஸாக அமைதியாக படுத்துக்கோங்க. கண்களை நல்லா மூடிக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு அமைதியாக உங்கள் உடம்பு மேலே கவனம் வைங்க. இப்போ நான் சொல்கிறது சொல்லிகிட்டே வாங்க, இல்லாட்டி நீங்கள் இதை ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அமைதியாக படுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அமைதியாக கண்களை மூடுங்க. கண்களை மூடிட்டு உடலை தளர்த்திக்கோங்க. தளர்த்தினதுக்கப்புறம் மெதுவாக நீங்கள் கண்களை மூடிக்கிட்டு மெதுவாக மூச்சு இழுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு 3 முறை. இப்போ நீங்கள் அமர்ந்திருக்கிற, நீங்கள் படுத்திருக்கிற அறை முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பி வழிகிறது. நல்ல தெய்வீக ஆற்றல் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் நிரம்பி வழியுது. உங்கள் உடல் முழுவதும் தெய்வீக ஆற்றல் பரவி உங்கள் உடலுக்குள்ள ஒரு தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்துது. இப்போது உங்கள் கான்சன்ட்ரேஷன் உங்கள் பாதங்கள் மேலே வைங்க. உங்கள் பாதங்கள் மேலேயே உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும். உங்கள் பாதங்களில் எல்லாம் வல்ல தெய்வீக சக்தி நிரம்பியது. பாதங்கள் அப்படியே தெய்வ சக்தி பரவி பாதங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் தன்னோட ஆற்றலை செலுத்துது. பாதங்களில் இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்குமே தெய்வீக ஆற்றல் நிரம்புது. எல்லா செல்களும் புத்துணர்வு பெறுது. பாதங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்தது பாதமிலிருந்து முட்டிங்கால் வரைக்கும் உள்ள பகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட கவனம் பாதங்களிலிருந்து, பாதங்களுக்கு மேலிருந்து முட்டிங்கால் வரைக்கும் உள்ள பகுதியிலேயே கவனம் இருக்கட்டும். தெய்வீக ஆற்றல் அந்த இடங்களில் பரவி அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் தன்னுடைய ஆற்றலை செலுத்துது. ஒவ்வொரு செல்களும் தெய்வீக ஆற்றலால் நிரம்பி வழியுது. எல்லா செல்களும் புத்துணர்வாக இயங்க ஆரம்பிக்குது. பாதங்களுக்கு மேல் உள்ள பகுதியிலிருந்து முட்டிங்கால் உள்ள பகுதி வரைக்கும் அந்த பகுதிகளுக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்குள்ளே இருக்கிற செல்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்தது முட்டிங்கால் பகுதியிலிருந்து இடுப்பு பகுதி, அதாவது தொடைப்பகுதி வரைக்கும், அப்படியே இடுப்பிலிருந்து முட்டிங்கால் பகுதி வரைக்கும் உள்ள பகுதியை நல்லா கவனம் வைங்க. அந்த பகுதி மேலே
எல்லாம் வல்ல தெய்வீக ஆற்றல் அந்த பகுதியில் நிரம்பி வழியுது. அந்த பகுதிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் தன்னோட ஆற்றலை கொடுக்குது. அந்த பகுதியில் உள்ள செல்கள் தெய்வீக சக்தியால் தூண்டப்படுது. தெய்வீக ஆற்றல் அந்த பகுதிகளுக்கு இருக்கிற உறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் தேவையான ஆற்றலை கொடுக்குது. முட்டிங்கால் மேலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் உள்ள அந்த பகுதிக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு செல்களும் உங்கள் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அடுத்தது இடுப்பு பகுதியிலிருந்து அடி வயிற்று பகுதி, அதாவது தொப்புள் பகுதி வரைக்கும் உள்ள பகுதியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த பகுதியிலேயே உங்களோட கவனத்தை வைங்க. தெய்வீக ஆற்றல் அந்த பகுதியில் நிரம்பி வழியுது. அந்த பகுதிகளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் தன்னுடைய ஆற்றலை கொடுக்குது. அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் சிறப்பாக இயங்கிறதுக்காக தன்னோட ஆற்றலை தெய்வீக ஆற்றல் கொடுக்குது. இடுப்பு பகுதியிலிருந்து தொப்புள் பகுதி வரைக்கும் உள்ள ஒவ்வொரு செல்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரட்டும், நன்றாக இயங்கட்டும். நன்றி சொல்லிக்கோங்க. அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. அடுத்தது தொப்புள் பகுதியிலிருந்து கழுத்து பகுதி வரைக்கும் உள்ள பகுதியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அந்த பகுதியிலேயே கவனம் வைங்க. அந்த பகுதிக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான ஆற்றல் கிடைக்கட்டும். தெய்வீக ஆற்றல் பரவி அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான ஆற்றலை கொடுக்குது. தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுது அந்த பகுதி முழுவதுமே. தொப்புள் பகுதியிலிருந்து கழுத்து பகுதி வரைக்கும் உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லுங்கள். அந்த ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றி சொல்லுங்கள். தொப்புள் பகுதியிலிருந்து கழுத்து பகுதி வரைக்கும் உள்ள செல்களும் உறுப்புகளும் உங்கள் வெற்றிக்காக பாடுபடட்டும். தெய்வீக ஆற்றல் முழுமையாக அந்த இடத்தில் ஆட்கொள்ளட்டும். அடுத்து கழுத்து பகுதியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தொண்டை பகுதி ஸ்பெஷலாக இந்த பகுதி அப்படியே கவனம் வைங்க. அந்த பகுதி முழுவதும் தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுது. அதுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளும் அதுக்குள்ளே இருக்கிற செல்களுக்கும் தேவையான ஆற்றல் கிடைக்கிறது. அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களையே ஏற்படுத்தட்டும். உங்கள் வெற்றிக்காக அது பாடுபடட்டும். நன்றி சொல்லிக்கோங்க. அந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் அந்த உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. உங்களுடைய வலது கையை எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து விரல்கள் வரைக்கும் உள்ள பகுதியவே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் முழு கவனமும் உங்களுடைய தோள்பட்டையிலிருந்து கை விரல்கள் வரைக்கும் உள்ள பகுதி அப்படியே கவனம் வைங்க. வலது கையை முதல்ல கவனம் வைங்க. அந்த பகுதி முழுவதும் தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுது. அந்த பகுதிகளுக்குள் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான ஆற்றல் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள உறுப்புகள் எல்லாம் சிறப்பாக செயல்படுகிறது. அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இடது கை தோள்பட்டையிலிருந்து இடது கை விரல்கள் வரைக்கும் அந்த கையவே நீங்கள் கவனம் வைங்க. அந்த கை மேலேயே இடது கை மேலேயே கவனம் வைங்க. இடது கை முழுவதும் தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுகிறது. இடது கைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்களும் சிறப்பாக செயல்படுகிறது. இடது கைக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் போதுமான ஆற்றல் கிடைத்து கொண்டே இருக்கிறது. தெய்வீக ஆற்றலால் நிரம்பி வழிகிறது. இடது கையில் உள்ள உறுப்புகளும் செல்களும் உங்கள் வளர்ச்சிக்காக உங்களோட வெற்றிக்காக பாடுபடட்டும்.
இடது கைக்குள் இருக்கிற ஒவ்வொரு செல்களுக்கும் உறுப்புகளுக்கும் உங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் தலைப்பகுதியை இப்போது கவனத்தில் வைங்க. உங்கள் தலையில் இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. தலைப்பகுதி முழுவதும் தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுகிறது. தலைப்பகுதி முழுவதுமே தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுகிறது. தலைப்பகுதி முழுவதுமே தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுகிறது. தலைப்பகுதிகளுக்குள் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் தேவையான ஆற்றல் தெய்வீக ஆற்றல் கொடுக்கிறது. தலைப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். தலைப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு செல்களும் உங்கள் வெற்றிக்காக பாடுபடட்டும். இப்போ உங்கள் உடம்பையவே அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ரிலாக்ஸாக இருந்துட்டு உடம்பு முழுவதும் கவனத்தில் வைங்க. உடம்பு முழுவதுமே தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுகிறது. 4 வகையான ஓட்டங்கள், இரத்த ஓட்டம், காந்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், 4 வகையான ஓட்டங்களும் உடல் முழுவதும் சீராக நடக்கட்டும். இரத்த ஓட்டம், வெப்போட்டம், காந்த ஓட்டம், காற்றோட்டம், இந்த 4 வகையான ஓட்டங்களும் உங்கள் உடல் முழுவதும் சீராக நடக்கட்டும். உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கு தேவையான ஆற்றலும் முழுமையாக கிடைக்கட்டும். உடல் முழுவதும் தெய்வீக சக்தியால் நிரம்பி வழியட்டும். இப்போ பூமியை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பூமியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவுகிறது. உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. பூமியுடைய சக்தி உங்களுக்கு வசப்படட்டும். மண் சக்தி உங்களுக்கு வசப்படட்டும். பூமியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பொழுதும் வெற்றியை தேடிக் கொடுக்கட்டும். மண் சக்தி உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மையை அளிக்கட்டும். மண் சக்தி உங்களுக்கு வசப்படட்டும். மண் மூலிமா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பொழுதுமே நன்மையே நடக்கட்டும். மண் சக்தி உங்கள் ஆசீர்வதிக்கிறது. பூமி உங்களை ஆசீர்வாதம் செய்கிறது. நீங்கள் பூமி சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். இப்பொழுது நீர் சக்தி. நீரினுடைய ஆற்றல் நீங்கள் அமர்ந்திருக்கும் இடம் முழுவதும் பரவுகிறது. நீர் சக்தி உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. நீர் சக்தி உங்கள் உடல் முழுவதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். நீர் சக்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லா வளங்களையும் பெற்றுத்தரட்டும். நீர் சக்தி உங்கள் வசமாகட்டும். நீர் சக்தி உங்கள் வசமாகட்டும். நீர் சக்தி உங்கள் வசமாகட்டும். நீர் சக்தியால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். நீர் சக்தி உங்கள் உடல் முழுவதும் பரவி வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் அளிக்கட்டும். நீருக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். நீர் சக்திக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். அக்னி சக்தி. அக்னி சக்தி உங்கள் உடல் முழுவதும் பரவட்டும். நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் அக்னி சக்தியால் நிரப்பப்படட்டும். அக்னி சக்தி உங்கள் உடலுக்குள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். அக்னி சக்தி உங்களுக்கு வசமாகிறது. அக்னி சக்தி உங்களுக்கு வசப்படுகிறது. அக்னி சக்தி உங்களுக்கு வசமாகிறது. அக்னி சக்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லா விதமான செல்வங்களையும் அளிக்கட்டும். அக்னி சக்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். அக்னி சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அக்னி சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அக்னி சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். காற்று சக்தி. காற்று சக்தி நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவட்டும்.
உங்கள் உடல் முழுவதும் பரவட்டும். காற்று சக்தி உங்கள் உடல் முழுவதும் நல்ல தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். காற்று சக்தி உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் அளிக்கட்டும். காற்று சக்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பொழுதுமே நன்மை அளிக்கட்டும். காற்று சக்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பொழுதுமே நன்மை அளிக்கட்டும். காற்று சக்தி உங்களுக்கு வசமாகிறது. காற்று சக்தி உங்களுக்கு வசமாகிறது. காற்று சக்தி உங்களுக்கு வசமாகிறது. காற்று சக்தியால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். காற்று சக்தியால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். காற்று சக்தியால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். எல்லாம் வல்ல பரிசுத்தமான பஞ்சபூதமான விண் சக்தி உங்கள் அறை முழுவதும் பரவுகிறது. உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. விண் சக்தி உங்கள் உடலுக்குள் தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. விண் சக்தி உங்கள் உடல் முழுவதும் பரவி உங்களுக்கு தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. விண் சக்தி உங்கள் உடல் முழுவதும் பரவி உங்களுக்கு தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. விண் சக்தி மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் வசப்படட்டும். விண் சக்தி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்ல மாற்றத்தையும் எல்லா விதமான செல்வங்களையும் அளிக்கட்டும். விண் சக்தி உங்கள் வசமாகிறது. விண் சக்தி உங்களுக்கு வசமாகிறது. விண் சக்தி உங்களுக்கு வசமாகிறது. விண் சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். விண் சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். விண் சக்தியால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். விண் சக்திக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். சூரிய பகவான் இடமிருந்து நல்ல தெய்வீக ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் நிரம்பி வழிகிறது. நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் சூரியனுடைய தெய்வீக ஆற்றல் நிரம்பி வழிகிறது. சூரிய பகவானுடையமிருந்து வரும் தெய்வீக ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவி உங்கள் உடலுக்கு தேவையான அத்தனை வளங்களையும் வழங்கட்டும். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வளங்களையும் சூரிய பகவான் வழங்கட்டும். சூரிய பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் நன்மையை அளிக்கட்டும். சூரிய பகவானுடைய அன்பும் ஆதரவும் அவனுடைய ஆற்றலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்பொழுதும் நன்மையே அளிக்கட்டும். எல்லா விதமான செல்வங்களையும் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லா விதமான செல்வங்களையும் சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். எல்லா விதமான செல்வங்களையும் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்கிறார். சூரிய பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். சூரிய பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். சந்திரன். சந்திர பகவானுடைய ஆற்றல் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவுகிறது. சந்திர பகவானுடைய ஆற்றல் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவுகிறது. உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. உங்கள் உடலில் சந்திர பகவானுடைய ஆற்றல் நல்ல தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். உங்கள் உடலில் சந்திர பகவானுடைய ஆற்றல் நல்ல தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். சந்திர பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லா விதமான செல்வங்களையும் அளிக்கட்டும். சந்திர பகவானுடைய ஆற்றல் அருளும் அன்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சந்திர பகவானுடைய ஆற்றல் அருளும் அன்பும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சந்திர பகவான் உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். சந்திர பகவான் உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். சந்திர பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். சந்திர பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். சந்திர பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். புதன் கிரகத்திலிருந்து வரும் ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவுகிறது. புதன் கிரகத்திலிருந்து வரும் ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. உடல் முழுவதும் நல்ல தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. புதன் கிரகத்திலிருந்து வரும் ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. புதன் பகவானிடமிருந்து வரும் கதிர்கள் உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் அளிக்கட்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எப்பொழுதும் நன்மையை அளிக்கட்டும். உங்கள் ஒவ்வொரு தொழிலும் வெற்றியை கொடுக்கட்டும். புதன் பகவான் இடமிருந்து வரும் ஆற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான வளங்களையும் வழங்கட்டும். புதன் பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். புதன் பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். சுக்கிரன். அற்புத சக்தி வாய்ந்த சுக்கிரன் பகவானிடமிருந்து வரும் கதிர்கள் அவருடைய ஆற்றலும்
நீங்கள் அமர்ந்திருக்கும் அறை முழுவதும் பரவுகிறது. உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. சுக்கிர பகவானுடைய ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் நல்ல தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். சுக்கிரனிடமிருந்து வரும் ஆற்றல் உங்கள் உடலில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். நல்ல தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். சுக்கிர பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் அளிக்கட்டும். சுக்கிர பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் அளிக்கட்டும். சுக்கிர பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் அளிக்கட்டும். சுக்கிர பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். சுக்கிர பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். சுக்கிர பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். செவ்வாய் பகவானிடமிருந்து வரும் காந்த அலைகள் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவுகிறது. செவ்வாய் பகவானிடமிருந்து வரும் ஆற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்பொழுதும் நன்மையே அளிக்கட்டும். செவ்வாய் பகவானிடமிருந்து வரும் காந்த அலைகள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களையும் உங்களுக்கு அளிக்கட்டும். செவ்வாய் பகவானிடமிருந்து வரும் காந்த அலைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். செவ்வாய் பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். செவ்வாய் பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். மிகவும் சக்தி வாய்ந்த குரு பகவானுடைய ஆற்றல் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவுகிறது. உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. குரு பகவானுடைய ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. குரு பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். குரு பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். குரு பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். குரு பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். குரு பகவான் உங்களை ஆசீர்வித்து விட்டார். சனி பகவான். சனி பகவானுடையமிருந்து வரும் கதிர்கள் காந்த அலைகள் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவுகிறது. உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. உங்கள் உடல் முழுவதும் பரவி நல்ல தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சனி பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்பொழுதும் நன்மையே அளிக்கட்டும். சனி பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். சனி பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். சனி பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். சனி பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். சனி பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ராகு பகவானிடமிருந்து வரும் காந்த அலைகள் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவுகிறது. ராகு பகவானிடமிருந்து வரும் காந்த அலைகள் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவுகிறது. உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. ராகு பகவானுடைய காந்த அலைகள் உங்கள் உடலில் நல்ல தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ராகு பகவானுடைய கதிர்கள் உங்கள் உடலில் நல்ல தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ராகு பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்ல விதமான செல்வங்களையும் வழங்குகிறார். ராகு பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். ராகு பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். ராகு பகவானுடைய காந்த அலைகள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையை அளிக்கட்டும். ராகு பகவானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ராகு பகவானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ராகு பகவானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கேது பகவானிடமிருந்து வரும் காந்த அலைகள் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவி உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. கேது பகவானுடைய ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் நல்ல தெய்வீக மாற்றத்தையே ஏற்படுத்தட்டும். கேது பகவானுடைய ஆற்றல் உங்கள் உடலில் நல்ல தெய்வீக மாற்றத்தையே ஏற்படுத்தட்டும். கேது பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான நன்மைகளையும் வழங்கட்டும். கேது பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். கேது பகவான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். கேது பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கேது பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கேது பகவானால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். உங்கள் உடல் முழுவதும் 28 நட்சத்திர கூட்டங்களில் வரும் ஆற்றல் பரவி நல்ல தெய்வீக மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். 28 நட்சத்திர கூட்டங்களின் ஆற்றல்கள் உங்கள் வாழ்வில் எல்லா விதமான செல்வங்களையும் உங்களுக்கு வழங்கட்டும்.
28 நட்சத்திர கூட்டங்களிலிருந்து வரும் காந்த அலைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். 28 நட்சத்திர கூட்டங்களில் வரும் காந்த அலைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லா விதமான செல்வங்களையும் வழங்கட்டும். 28 நட்சத்திர கூட்டங்களில் வரும் ஆற்றல்கள் உங்களுக்கு வசப்படுகிறது. 28 நட்சத்திர கூட்டங்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். 28 நட்சத்திர கூட்டங்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். 28 நட்சத்திர கூட்டங்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். எல்லாம் வல்ல இறை சக்தி உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவுகிறது. எல்லாம் வல்ல இறை சக்தி உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் அறை முழுவதும் பரவுகிறது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களையும் இறை சக்தி உங்களுக்கு அளிக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களையும் உங்களுக்கு இறை சக்தி அளிக்கட்டும். உங்கள் வாழ்வில் எல்லா விதமான செல்வங்களையும் உங்களுக்கு இறை சக்தி அளிக்கட்டும். உங்கள் உடல் முழுவதும் தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுகிறீர்கள். உங்கள் உடல் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலால் நிரப்பப்படுகிறீர்கள். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியதாகவே அமையட்டும். இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியதாகவே அமையட்டும். இன்று முதல் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் உங்களுக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியவராகவே அமையட்டும். இன்று முதல் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு இன்பத்தையே அளிக்கட்டும். இன்று முதல் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு இன்பத்தையே அளிக்கட்டும். உங்கள் வாழ்வில் இன்று முதல் நல்ல நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்கட்டும். இன்று முதல் உங்கள் வாழ்வில் நல்ல நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்கட்டும். சித்தர் பெருமக்களின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சித்தர் பெருமக்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சித்தர் பெருமக்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சித்தர் பெருமக்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்கள் வாழ்வில் இன்று முதல் நல்ல நிகழ்ச்சிகளே நடக்கட்டும். உங்கள் வாழ்வில் இன்று முதல் நல்ல நிகழ்ச்சிகளே நடக்கட்டும். உங்கள் வாழ்வில் இன்று முதல் நல்ல நிகழ்ச்சிகளே நடக்கட்டும். நீங்கள் உறங்குகிறீர்கள். நீங்கள் உறங்குகிறீர்கள். நீங்கள் உறங்குகிறீர்கள். நீங்கள் உறங்கிவிட்டீர்கள். நீங்கள் உறங்கிவிட்டீர்கள். நீங்கள் உறங்கிவிட்டீர்கள். நீங்கள் உறங்கிவிட்டீர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.